ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு எஃப்எஃப் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மின்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. ஸோ உலகத்தில் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. இதில் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய லாங்குவேஜஸில் படம் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து ஹிந்தி தவிர்த்து மற்ற மொழிகளில் வெளியாகக்கூடிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மாதிரியான மொழிகளில் வெளியிடக்கூடிய திரைப்படங்களை இவங்க வந்து ஹிந்தியில் டப் பண்ணி அவங்களோட சேனல்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க வெளியிடக்கூடிய படங்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகுது மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது தான் வந்து பயங்கரமான ஒரு நியூஸாக இருக்குது. இதை நம்ம வந்து ஏன் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் கூட பெரிதளவில் பேசப்படாத படங்கள், திரைக்கு வந்து பெரிதளவில் பேசப்படாத படங்கள் கூட இவங்களோட சேனல் மூலமாக பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமாக ஹிந்தி மக்கள்கிட்ட, அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மக்கள்கிட்ட பெரிதளவில் போய் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் தமிழ் படங்களுமே வந்து நிறைய இருக்குது. சொல்லப்போனால் வட இந்தியர்கள் கிட்ட நம்மளோட அஜித், விஜய், சூர்யா இது மாதிரியான நடிகர்கள் எல்லாம் போய் சேர்ந்ததுக்கு இந்த யூடியூப் சேனலும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்காது. இந்த சேனலில் தமிழ்லேருந்து என்னென்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜீவா அவர்களுடைய கீ படம், விஜய் அவர்களுடைய பைரவா, தனுஷோட மாரி, ஜோதிகா அவர்களுடைய ராட்சசி, நயன்தாரா அவங்களுடைய டோரா, இது மாதிரி நிறைய படங்கள் வந்து அந்த சேனலில் வந்து தமிழ் படங்களாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு படங்கள் இது மாதிரியான படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜோதிகா அவர்களுடைய ராட்சசி திரைப்படம், இந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் OTTயில் ரிலீஸ் ஆகும்போது மக்கள்கிட்ட இருந்த வரவேற்பை தாண்டி இந்த சேனல் மூலமாக இது பப்ளிஷ் ஆகும்போது வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. கிட்டத்தட்ட 380 மில்லியன் வியூவர்ஸ் இந்த சேனல் மூலமாக மட்டுமே வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சேனலோட ஓனர், அதாவது மனிஷா அவருடைய பேர், அவர் வந்து ஒரு இதுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட கேள்வி முன்வைக்கப்படுது, நீங்கள் வந்து பெரிதும் எதிர்பார்க்காத, அதாவது இந்த படம்லாம் இவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த திரைப்படங்களை குறிப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்விகள் முன்வைக்கும் போது அவர் ஒரு 3 படங்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதில் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழில் வந்து அஞ்சான் திரைப்படம் சூர்யா அவர்களுடையது, நயன்தாரா அவர்களுடைய டோரா, அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் வெளிவந்த NTR அவர்களுடைய படமான சக்தி, இந்த 3 திரைப்படங்களும் வந்து ரொம்ப பெரிதளவில் அவங்களுடைய சேனலில் வந்து வியூஸ் அதிகமாக இருந்த படங்களாக பேசப்படுது. குறிப்பாக அவர் வந்து 2017 வெளியான அஞ்சான் திரைப்படத்தை பற்றி பேசும்போது, இது தியேட்டரில் ரிலீஸ் ஆனதை விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இது மாதிரியான திரைப்படங்கள் எல்லாத்தையும் அவங்க சேனலில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து ஒரு படத்தை வந்து அப்படியே இருக்கிறதா போட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எடிட்டிங் ஒர்க்ஸில் அவங்க திரும்ப ஒரு ரீஎடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறமாக தான் அவங்களுடைய சேனலில் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க இது மாதிரியான படங்களை. ஸோ வந்து அஞ்சான் திரைப்படத்தினுடைய இயக்குனரான லிங்குசாமி அவர்கள் கூட வந்து அவங்களோட சேனலில் பப்ளிஷ் ஆன அஞ்சான் படத்தை பார்த்துட்டு, ஸோ இவங்கள மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருந்தா ஒரு வேளை வந்து திரையரங்கிலேயே அஞ்சான் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை அவங்க வந்து கொஞ்சம் ரீஎடிட்லாம் பண்ணி ரீஒர்க்லாம் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டை அவங்களோட யூடியூப் மூலமாக கொடுத்திருந்தாங்க. அடுத்ததான் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா, அமரன். நாளுக்கு நாள் இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து டெய்லி ஒரு விஷயம் இந்த படத்தை பத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. அது சர்ச்சையான விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல சாதனைக்குரிய விஷயமாகவும் இருந்தாலும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பக்கம் இது வந்து சாதனைக்கு மேல சாதனைகளாக படைச்சுக்கிட்டே இருக்கு, எல்லா பட்டியல்களையும் முதல் இடத்துல நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக இந்த படத்துக்கு வந்து நிறைய சர்ச்சைகளும் இப்போ வந்து தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கு. இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் கூட இப்போவும் இந்த படம் வந்து சக்க போட்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி இது வரைக்கும் வந்து இந்த படம் வந்து வசூல் சாதனை பெற்றிருக்கு. அதிகபட்சமாக இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தல அஜித் அவர்களுடைய ஆரம்பம் படம் தான் வந்து அங்கே அதிக வசூல் பெற்ற படமாக இருந்தது. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.25 கோடி. அதை விட அதிகமாக இப்போ வந்து அமரன் படம் வந்து வசூல் சாதனை பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். கேரளா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பெருசாக வந்து டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா விஜய் அவர்களுமே. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை விட கேரளாவில் விஜய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் அதிகம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்ட்ட யார்கிட்ட கேட்டாலுமே வந்து விஜய் ஃபேன்ட்டு விஜயை வந்து பெரிதளவில் கொண்டாடக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கேரளாவில் விஜய் படம் கூட இந்த அளவுக்கு வந்து குரோர் கணக்கில் வந்து வசூல் சாதனை பெறல. அஜித் படம் தான் இது வரைக்கும் இருந்தது. ஸோ அதையும் தாண்டி இவர் பீட் பண்ணி இப்போ வந்து எஸ்கேவினுடைய படமான அமரன் படம் வந்திருக்கு. ஒரு பக்கம் இப்படி சாதனை மலை வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சர்ச்சைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்திருந்தாலும் கூட இப்போ
திரைப்படத்துறை சார்ந்த நபர்களாக அதுக்கு யாரெல்லாம் வந்து குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கோபி நயினார் அவர்களும் வசந்தபாலன் அவர்களும் தான் அந்த சர்ச்சை பற்றி வந்து பேசியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி நயினார் அவர் வந்து இதில் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, படம் எடுத்திருக்கீங்க நல்லா இருக்கு, படத்தை பற்றி பெரிதளவில் எல்லாருமே பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்களையும் சாய் பல்லவி அவர்களும் வரக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, சாய் பல்லவி அவர்களே மையப்படுத்தி நீங்கள் பேசும்போது அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ அவங்களை மட்டுமே மையப்படுத்தி இது அவங்கள குளோரிஃபை பண்ணி காட்டுறதுனால இந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு மட்டும் பொதுவாக நம்ம வந்து சொல்லிட முடியாது. படம் நல்லா இருக்கு, அதை நானும் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு கதையை வந்து அவருடைய ட்விட்டர் பேஜ்லையும் இதோட சேர்த்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி பையன் இருக்கான், அந்த பையனை வந்து ஒரு ராணுவ வீரர் வந்து சுட்டு கொன்னுறாரு, ஒரே குண்டுல சுட்டு கொன்னுறாரு. அந்த பையனுக்காகவோ அந்த பையனுக்கு பக்கத்தில் நின்று அழுகக்கூடிய அவருடைய தாய்க்காகவோ இங்கே யாரும் வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது சின்ன பையன், அந்த பையனுக்கு 2-3 குண்டு வந்து அடிபட்டு அவன் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய இதயத்தை நோக்கி நேராக குறிவைத்து அந்த ராணுவ வீரன் ஒரே குண்டில் அந்த சிறுவனை வந்து கொல்லுறான். அப்படிங்கிறப்போ அந்த ராணுவ வீரன் எவ்வளவு குறிப்பார்த்து அந்த பையனை சுடுறான் அப்படிங்கிறத தான் இங்கே எல்லாருமே கொண்டாடுறாங்களே தவிர்த்து, அந்த சின்ன குழந்தைக்காக ஒரு தாய் அதுக்கு பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருக்காளே, அந்த தாயினுடைய அழுகுரலை, அந்த தாயினுடைய கண்ணீரை, அந்த தாயினுடைய ஏக்கத்தை பேசுறதுக்கு இங்கே யார் இருக்கா? அந்த தாய் அவளுடைய பக்கத்துல இருந்து யார் இதை வந்து பேசுறது? எல்லாருமே வந்து இந்த ராணுவ வீரனையே எல்லாருமே தூக்கி கொண்டாடுறீங்களே, அவன் நேர்த்தியாக சுட்டுட்டான் பாத்தியா, ஒரே இதில் வந்து கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே எல்லாருமே பேசுகிறீங்க. அப்படியான ஒரு திரைப்படமாகத்தான் அமரன் திரைப்படம் இருக்குது. நானும் கொண்டாடுகிறேன் லட்சக்கணக்கான காஷ்மீர் மக்களின் கண்ணீரோடு அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ட்விட்டர் பதிவை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, வசந்தபாலன் டைரக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திரைப்படங்கள் போல அரசியலும் சூழலையும் இந்த படமும் வந்து பெரிதளவில் பேசாமல் அப்படியே கடந்து போவது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது அப்படிங்கிற மாதிரியாக டைரக்டர் வசந்தபாலன் அவர்களும் பேசியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் சர்ச்சைன்னு போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சர்ச்சையாலேயே நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அப்படி இந்த படத்தில் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்துடணும்ப்பா அப்படின்னு பார்க்குற ஆட்களும் வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு பக்கம் சாதனை, இன்னொரு பக்கம் சர்ச்சை அப்படின்னு ஒரு மிக்ஸ்டான ஒரு விஷயமா தான் இப்போதைக்கு அமரன் படம் போயிட்டு இருக்கு. ஸோ முந்தா நேற்று பார்த்த அப்டேட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, இட்லி கடை திரைப்படம் வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னப்பா அதான் ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 10 அவங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது. இதோட சேர்த்து நேர் எதிராக போட்டியிடக்கூடிய இன்னொரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட 44th மூவி தான். ஸோ சூர்யா 44 அப்படின்னு தான் இன்னுமே பேர் வச்சிருக்காங்க, படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. ஸோ ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நேர் எதிராக இந்த பக்கம் தனுஷ், இந்த பக்கம் சூர்யா அவர்களுடைய படம் வந்து மோதுது. ஸோ ரெண்டுல எது வின் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வருஷம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 14ஆம் தேதி ரிலீஸுக்கு வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய கங்குவா திரைப்படத்தை பற்றி தான். ஸோ இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேசிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ப்ரொமோஷனுக்கு பயங்கரமாக டீம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக சென்சார் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வராங்க இல்லையா. ஸோ சென்சார் அதாவது தணிக்கை குழு வந்து படத்தை பார்த்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. யூஏ சர்டிஃபிகேட் வந்து கங்குவா படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 34 நிமிடம். ஸோ 2.5 மணி நேரம் ஒட்டு மொத்தமாக படம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ படத்துக்கு ப்ரொமோஷன் ஓவராக பண்ணுறீங்க, அங்கே இங்கேன்னு போகிறீங்க, இந்தியா முழுக்க சுற்றுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, 2.5 மணி நேரம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ 2.5 மணி நேரம் எந்த அளவுக்கு போகுது, கதையோட நம்மளை எந்த அளவுக்கு ஒன்றி நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷோட லாஸ்ட் அப்டேட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி தான். ஸோ ஆல்ரெடி வந்து தளபதி 69 தான் விஜய்க்கு லாஸ்ட் மூவி, இதுக்கப்புறம் அவர் நடிக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து யாராவது தளபதி இன்னும் 20 படம் நடிக்க போகிறாருப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த அப்டேட்டும். ஸோ ரைட்டர், டைரக்டர், ஆக்டர்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர் தான் ஈவி கணேஷ் பாபு அவர்கள். இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய சீரியல்ஸ்லையும் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. ஸோ சீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வம், திருமதி செல்வம் இப்படிங்கிற மாதிரியான சீரியல்களை நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் கூடவே வந்து சிவகாசி மூவியில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும் போது கேள்வி வந்து கேட்கப்படுது தளபதி விஜய் அவர்களை பற்றி. ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக தளபதி 69
வந்து விஜயோட லாஸ்ட் மூவியாக இருக்காது, இன்னும் 20 படங்கள் அவர் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விடாத கருப்பு மாதிரி தான் அவர் வந்து சினிமாவை விட்டு போனாலும் சினிமா அவரை விட்டு போகாது. அவர் வந்து இதுதான் லாஸ்ட் மூவின்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவரோட லாஸ்ட் மூவியாக இருக்காது. கண்டிப்பாக நிச்சயமாக கன்ஃபார்மாக அவர் வந்து இதுக்கப்புறமும் படம் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து லோக்கி வந்து விஜய் ஓகே சொன்னால் நான் லியோ 2க்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விஜய் ஃபேனா இல்லை விஜய் கூட நடித்த ஒரு கோ ஆக்டராக இவர் ஒரு பக்கம் வந்து இன்னும் 20 படங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு பக்கம் வந்து 20 படம் அப்படின்றப்போ இந்த பக்கம் லியோ 2 ஒன்று இருக்குப்பா, விஜய் ஓகே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ வந்து தளபதி 69 தான் லாஸ்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் இல்லை இப்போதைக்கு அப்படிங்கிறது தான் வந்து அப்போது நம்ம வந்து ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நாமளாக வந்து முடிவு பண்ண முடியாது. ஸோ தளபதி 69 தான் லாஸ்ட்டாக, இல்லை அதுக்கப்புறம் படம் லியோ 2 அது மாதிரியான விஷயங்களை நடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் சினிமாவில் அடுத்தடுத்த விஷயங்களாக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் வித் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ்.